எஸ்எஸ் வியூவர்ஸ், நான் உங்க ஹர்ஷா. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எஸ்எஸ் இன்ஃபோ நியூஸ். இன்னைக்கு நம்ம சுவாரஸ்யமான விஷயங்களை தான் பார்க்க போறோம். ஏஐ வளர்ச்சி உலகத்துக்கு உதவியா இருக்கா, இல்லாட்டி உலகத்துக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துதா என்ற கேள்வி எழுந்திருக்கு. அப்படி என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட், கூகுள், அமேசான் நிறுவனம் போட்டி போட்டுட்டு ஏஐ டேட்டா சென்டர்களை உருவாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால அதிகமான கார்பன் வெளியேறுது. கிட்டத்தட்ட கடந்த ஒரு ஆண்டுல மட்டும் சுமார் 20% வரை கார்பன் வெளியேற்றம் அதிகமாகிருக்கு. இது பிரான்ஸோட 1/3 அளவுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த நிறுவனங்கள்லாம் 2030 2040 நெட் ஜீரோ கார்பன் இலக்கை அச்சீவ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் ஏஐ டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகுதுன்னு நினைச்சு சந்தோஷப்படுறதா, இன்னொரு பக்கம் இது சுற்றுச்சூழலுக்கு அச்சுறுத்தலா இருக்கிறதேன்னு சொல்லி கவலைப்படுறதான்னு தெரியல. எக்வடர்ல ஒரு புதிய ட்ரெண்டே உருவாகி இருக்குன்னு தான் சொல்லணும். அப்படி என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, பொதுவா ஒருத்தவங்க செல்லப்பிராணி வளர்க்குறாங்க அப்படின்னா அது தன்னோட குடும்ப உறுப்பினர்ல ஒருத்தர் தான் பார்ப்பாங்க. அதுல எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனா அந்த செல்ல பிராணியே வெட்டிங் சான்றிதழ்ல ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு சம்பவம் தான் எக்வடர்ல நடந்துட்டு இருக்கு. சமீபத்துல திருமணமான ஒரு தம்பதி தன்னோட செல்ல பிராணியான லூனாவை திருமண சான்றிதழ்ல ஃபிங்கர் பிரிண்ட் வைக்க விட்டுருக்காங்க. இந்த விஷயமானது சோசியல் மீடியால பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு. இதை பெட் ஃப்ரெண்ட்லி வெட்டிங் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்திருக்காங்க. மே மாதத்துல இருந்து இது வரைக்கும் 50 தம்பதியினர் இந்த மாதிரியான விஷயத்த ஃபாலோ பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. இந்த ட்ரெண்ட் பயங்கர பீக்கா இருக்கு. நீங்க ஒருவேளை இந்த ட்ரெண்டை ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. கண்ணாடியே உடைக்கும் குட்டி மேண்டிஸ் ஷ்ரிம்ப். இது ஒரு கடல்வாழ் உயிரினம். இது சாதாரண இறால் கிடையாது. இது பயங்கர ஃபோர்ஸ்ஃபுல்லா, நண்டோட ஓடா இருந்தாலும் சரி உடைக்கிற அளவுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, துப்பாக்கியோட குண்டு எவ்வளோ ஸ்பீடாக போகுதோ அந்த அளவுக்கு இதுவும் ரொம்ப ஸ்பீடானது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மேலும் இது ஆக்வாரியமில் உள்ள கண்ணாடிகளை உடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியான சம்பவங்களும் பதிவாகிருக்கு. இந்த அளவுக்கு ஃபோர்ஸாக ஒரு விஷயத்த உடைக்குது, ஏன் இதுக்கு எதுவுமே ஆகலை அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி ஒரு புது விஷயத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதோட கையில் இருக்க அடுக்குகள் அதிர்வுகளை உள்வாங்கிக்குது. இதனால சேதம் இல்லாமல் தப்பிக்குது. இதே விஷயத்த ஹெல்மெட்லயும் கவசத்திலையும் நம்ம கொடுத்தா இன்னும் ரொம்ப ப்ரொடெக்டடா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் நம்புறாங்க. எனக்கு பாஸ்தா தான் வேணும்னு சொன்ன திஹார் ஜெயில் கைதி. அப்படி என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, தீவிரவாத வழக்கில் கைது செய்யப்பட்ட அமெரிக்கரான மேத்யூ என்பவர், எனக்கு பாஸ்தா, சிக்கன் போன்ற அமெரிக்க உணவுகள் தான் வேண்டும், எனக்கு திஹார் ஜெயில இருக்க சாப்பாடு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த சாப்பாடுலாம் காரமாக இருக்குது, எனக்கு செட் ஆகலை, இது வரைக்கும் 14 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. அப்படி திஹார் ஜெயிலில் என்னதான் சாப்பாடு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா, காலையில் டீ, பிரெட் அல்லது பூரி சப்ஜி, மத்தியானம் சப்பாத்தி, பருப்பு, காய்கறி, ஈவினிங் டீ, பிஸ்கெட், நைட்டு மறுபடியும் சப்பாத்தி, காய்கறி, பருப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை சப்பாத்தி வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ரைஸையும் தேர்வு செஞ்சுக்கலாம். இதுதான் ரெகுலர் மெனுவா இருக்கு. ஆனா எனக்கு இது வேண்டாம், எனக்கு பாஸ்தாவும் சிக்கனும் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோரிக்கையை வச்சிருக்காரு. இதை தொடர்ந்து டெல்லி நீதிமன்றம் இந்த கோரிக்கையை ஏற்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி முடிவெடுக்க போறாங்க ஜூலை 21 என்ன ரெஸ்பான்ஸ் வருதுன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க.